திருச்செந்தூர் முருகன் கோயிலேருந்து பேசுகிறோங்க. சாலையோர வியாபாரி நேற்றைக்கு வண்டியை தள்ளி உடச்சி போட்டாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது. நாங்கள் தெருவில் இந்த மாதிரி நிற்கிறோம். 40-50,000 ரூபா கொடுத்து செஞ்ச வண்டியை ஜேசிபி வச்சு உடச்சி ஒருக்கி அள்ளி போட்டாங்கய்யா. எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். எவ்வளோ காலமாக அந்த தொழில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீமா? 20 வருஷ காலமாக 20-25 வருஷ காலமாக இந்த வியாபாரம் தான் பார்க்குறோம். சாலை ஓரத்தில் புது வண்டி. ஆனால் இப்போ அடித்த வண்டி அது. பழைய வண்டியெல்லாம் போயிட்டு இப்போ புதுசாக அடித்து அதை வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்படி ஜேசிபி வச்சு உடச்சி ஒரு ஓரமாக ஏமா இந்த ஜேசிபி வச்சு இந்த வண்டியை யாருமா உடச்சி முக்குனது மண்ணுக்குள்ளே? அது யாருன்னு தெரியாது சார். ஆனால் டிராஃபிக் போலீஸ்காரங்க சொல்லி தான் இதை செஞ்சுருக்காரு. அவர் நம்ம டிராஃபிக் போலீஸ்காரரே எனக்கு தெரியும், ஃபோட்டோ இருக்குது சரியா. அவர் சொல்லி செஞ்சுருக்காரு. அவர் சொல்லி செஞ்சுட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்து சேரில் பேசுகிறாரு. நான் அழுதுகிட்டு இருக்கேன். விடிய விடிய ஒரு கண்ணு தூக்கம் கிடையாது. இப்படி பண்ணுறாங்க, இதுக்கு என்ன நியாயம்? அத்தனை பேர் வண்டி ஓரமாக நவுட்டி விட சொன்ன வண்டி ஓரமாக நவுட்டி தூக்கிட்டு போக சொன்னா பண்ணி தூக்கி விட்டுருப்பேன். 50,000 வண்டியை சோழி முடிச்சு வச்சிருக்கானுவே. இதுக்கு எனக்கு ஒரு விழிவு காலம் பிறக்காம நான் விட மாட்டேன். இதை அன்னைக்கு நேற்றுக்கு நடு ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணேன். அப்போ பேசி அனுப்பிச்சேன். எனக்கு அவங்க பேச்சில் நம்பிக்கையே கிடையாது. எனக்கு இந்த வண்டிக்கு ஒரு தீர்வு வேணும். இப்போ என்ன சொல்லுதாங்கன்னா, காவல்துறையிலேருந்து வண்டியை நாங்கள் புதுசாக செஞ்சு கொடுத்துருதோன்னு சொல்லுதாங்களாம்மா. அதுக்கு எனக்கு எழுதி கையெழுத்து போட்டு தரணும் சார். அப்போ தான் நான் இந்த பிரச்சனையை விடுவேன். இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலமும் நான் போராட்டம் பண்ணுவேன். எனக்கும் புருஷன் கிடையாது, என் பிள்ளைக்கும் புருஷன் கிடையாது. அவளுக்கு ஒரு பையன் 14 வயசாக 15 வருஷம் ஆகுது. இந்த வண்டியை வச்சு தான் நாங்கள் பிழைக்கோம். வேறு வழி கிடையாது எங்களுக்கு. வேறு வருமானமும் கிடையாது. நாங்கள் என்னென்னு பிழைப்போம். எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். எங்களுக்கு வண்டி செஞ்சு தரேங்கிறாங்க. அது நல்ல வண்டியாக இருக்கணும். இப்படி புடஞ்சு கிடஞ்சிருந்துச்சுன்னா எங்களால் பிழைப்பு நடத்த வண்டி எப்படி நான் 50,000 வச்சோன்னா அதே மாதிரி வண்டி வேணும் எனக்கு. என் நகையை வச்சு தான் சார் இந்த வண்டிக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன். இன்னும் அந்த வண்டிக்கு பணம் அடைக்கலை. எனக்கு இந்த பணத்துக்கு ஒரு வழி வேணும். இல்லைன்னா சாவை தான் செய்யணும். நேற்றுக்கு நடுவு பழி சொல்லியாச்சு. இன்னும் எனக்கு விடிவு காலம் பிறக்கலை. என்ன தூக்கி கேட்க போகிறீங்க? அது மேலே கேட்டு எனக்கு பழி சொல்லுங்க. திருச்செந்தூர் முருகன் கோயில் வாசலில் எத்தனை வருஷமாக சாலை ஓரத்தில் வியாபாரம் பார்க்கிங்க? 25 வருஷமாக. 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது சார். நாங்கள் ரொம்ப நாளாக கடை போட்டிருக்கோம். எடுங்கன்னு சொன்னால் எடுப்போம் மரியாதையா. இப்போ எடுங்கன்னு சொல்கிறது தான் அங்கேருந்து எடுத்துக்கொண்டு ஓரமாக விட்டுருந்தேன். கடை போடுறதுக்கு முன்னாடியே அப்படி அள்ளி போட்டுட்டாங்களே. நாங்கள் இன்னும் எப்படி கடை போடுறது? அதிகாரத்தில் தானே இவ்வளோ பண்ணியிருக்காரு.